வயநாடு இயற்கை பேரிடரில் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அம்மாநில முதலமைச்சரை நேரில் சந்தித்து உறுதியளித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு. அண்டை மாநிலத்தவர் எமது சகோதரர் என கரம் கொடுத்து நெகிழ்ச்சி. தமிழ் மண்ணின் வியாபார பெருமக்கள் அளித்த பல கோடி ரூபாயை ஒருங்கிணைத்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க உறுதுணையாயிருக்கோம் என முன்னிற்கும் தமிழக வணிக பெருமக்கள். நாட்டையே கலங்க வைக்கும் பேரிடராக வயநாடு மண்சரிவு, மழை, வெள்ளம் 400க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட கிராமங்களை ஒட்டுமொத்தமாக சூறையாடி அப்பகுதி இனி மனிதர்கள் வாழ ஏதுவான பகுதி அல்ல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் மாயமான 200க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான தன்னார்வலர்களும் கேரள மாநிலத்திற்கு சென்று முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து நிதி உதவி மற்றும் பொருள் உதவிகளை வழங்கி வருகிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா நிர்வாகிகளோடு சென்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு 100 வீடுகளை கட்டித்தர உள்ளதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது அழிந்து போய் வாழ முடியாத பகுதியாக மாறிவிட்ட முண்டக்கை, சூரல் மலையில் இருந்து வீடுகளை இழந்த உறவுகளுக்கு கேரள மாநில அரசு வேறு இடத்தை ஒதுக்கி நிலம் வழங்கிட வேண்டும் என்றும் அவ்விடத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்த அந்த பேரமைப்பு அவ்விடத்தில் 100 வீடுகளை சுமார் 10 கோடி செலவில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு கட்டித்தரும் என்றும் அந்த பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா உறுதியளித்திருக்கிறார். அந்த அமைப்பினருக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அப்போது அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, மாநில பொதுச் செயலாளர் VE கோவிந்தராஜலு, மாநில பொருளாளர் ஹாஜியார் சதகத்துல்லா, மாநில தலைமைச் செயலாளர் ராஜ்குமார், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சூலூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மண்டல மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். அண்டை மாநிலத்தவருக்கு ஒரு துன்பம் என்றதும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாங்கள் இருக்கிறோம் என கரம் கொடுத்து இருப்பதற்கு லட்சோப லட்சம் பேர் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள்.